எப்போவுமே அந்த திருட்டு தண்ணீர்னா எல்லாருக்கும் முன்னால் குடிக்கக்கூடிய தண்ணீர் அல்ல, எல்லாருக்கும் முன்னால் சாப்பிடக்கூடிய அப்பம் அல்ல. இது ஒரு ரகசியம். இப்போ நான் சொல்கிறேன், என்னைக்காவது யாராவது உங்களுக்கு ஆமாம் ஸ்தோத்திரம் திருட்டு தண்ணி வாங்க, இங்கே யார்ட்டையும் சொல்லாமல் வாங்க, நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வராதிங்க, யார் வாங்க உங்களுக்கு மட்டும் நான் தர்றேன் திருட்டு தண்ணி, உங்களுக்கு மட்டும் நான் தர்றேன். ஆமாம், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்போ ரகசியம். அவள் ரகசியத்தை கூப்பிடுகிறாள். ஆனால் ஞானமோ ஆமேன் ஸ்தோத்திரம் அம்பலத்தில் எல்லாருக்கும் நான் பகிரங்கமாக கூப்பிடுகிறாள்ங்கிறத பார்க்க. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி செய்வதே அவள் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி செய்வதே அவள் பூமியில். மாவலிய கோரமாக மண் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் அவளாயும் அண்டை சேர்வே. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி செய்வதே அவள் பூமியில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எங்களோடு கூட தொடர்ந்து நீங்கள் பயணம் பண்ணி கொண்டு வருகிறீர்கள். இன்றைக்கு நீதிமொழிகள் 9வது அதிகாரம். இந்த 9வது அதிகாரம் முதல் 9 அப்படிங்கிற அந்த தலைப்பு கீழே வருது. முதல் 9 அதிகாரங்கள்லேயும் ஞானம் மதியினம், ஞானத்தை குறித்தும் மதியினத்தை குறித்தும் உள்ள வித்தியாசங்கள், ஞானம் என்ற பெண்மணிக்கும் ஆமேன் ஸ்தோத்திரம் வழிவிலகி போகிற விபச்சார பரஸ்திரீக்கும் உள்ள வித்தியாசம், ஒழுக்கமுள்ள ஸ்திரீக்கும் ஒழுக்கங்கெட்ட ஸ்திரீக்கும் உள்ள வித்தியாசம், ஞானத்துக்கும் மதியினத்துக்கும் வித்தியாசம். இப்போ இந்த மதியினமும் ஆட்களை கூப்பிடுது, ஞானமும் கூப்பிடுது. இங்கே இந்த 9ஆம் அதிகாரத்தில் ஞானமும் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணி வைக்கிறது. ஆமீன் ஸ்தோத்திரம். இந்த மதியினமும் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்குது. இந்த இடத்துல நாம் பார்க்குறோம். இந்த ரெண்டும் உங்களை அழைச்சிக்கிட்டு கூப்பிடுது, ரெண்டுமே கூப்பிடுது. ஆனால் அந்த ரெண்டு கூப்பிடும்போது ரெண்டுடைய வித்தியாசத்தை காமிக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி ஆட்களை கூப்பிடுறதை பார்க்குறோம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தி ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தில் உயர்ந்த மேலின்மை நின்று புத்தியனை நோக்கி எவன் பேதையோ அவன் இடத்தில் வரக்கடவன், நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து என் திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். ஆமேன் ஸ்தோத்திரம். பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது விளம்புதான். அப்போ இது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா இந்த புத்தி ஞானம் என்ன செய்யுது, ஆட்களை கூப்பிடு. எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் பந்தி ஆயத்தம் பண்ண பின்பு அந்த எஜமான் பணிவிடைக்காரர்களை அனுப்பி வேலை ஆட்களை அனுப்பி ஆட்களெல்லாம் கூட்டி சேர்க்குற மாதிரி அவங்க இங்கே கூப்பிட்றத நம்ம பார்க்குறோம். இங்கே 7 தூண்கள் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும். இந்த 7 தூண்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வம். இந்த 7 தூண்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 7 தூண்களும் யாக்கோபு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இந்த 7 தூண்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஞானத்தின் அங்கே பாருங்கள், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ அப்படின்னு போட்டு 1 அது பரிசுத்தமானது. அந்த ஞானத்தில் அசுத்தம் கிடையாது, அருவருப்பு கிடையாது, சுத்தமானது. அந்த ஞானம் எப்போது சமாதானத்துக்கான வழியை தேடும்.
சமாதானமானது. அந்த ஞானம் சாந்த குணம் உள்ளது. அது எப்போது கோபப்படாது. அந்த ஞானம் மூர்க்கமடையாது. அந்த ஞானம் எப்போதும் அது சாந்தமாக இருக்கும். சாந்தங்கிறது தாழ்மை. சாந்தமும் தாழ்மையும் ரெண்டு சேர்ந்து வரும். சாந்தமும் இணக்கமும் இங்கே வருது பார்த்தீங்களா? சாந்தம் இணக்கம் உள்ளது. அதாவது அது அன்பு இணக்கம், மற்றவங்களோடு இணங்கி போகிறது. தாழ்மையாக இருக்கிறது. அதே மாதிரி இரக்கப்படுதல், இரக்கத்தால் நற்கனி இரக்கத்தினால் நிறைந்து இரக்கம் உள்ளது. ஞானம் அது கொடூரமான காரியத்தை செய்வதில் ஞானத்தை காமிக்காது. அது தீவிரவாத செயலில் ஈடுபடாது. அது எப்போதுமே நன்மைகளை செய்கிற, இரக்கத்தினால் நன்மைகளை செய்கிற நன்மை செய்யும் ஞானம். அடுத்து இந்த ஞானத்தில் பட்சபாதம் இல்லாத ஞானம். இந்த ஞானம் யாருக்கு அது ஒன்று செய்தால் அது எல்லாருக்கும் எந்த ஒரு தீர்மானம் அது எடுத்தாலும், எந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டாலும், எந்த ஒரு தீர்மானம் எடுத்தாலும், எந்த ஒரு தீர்வு சொன்னாலும் அது பட்சபாதம் இல்லாததாக இருக்குது. இந்த ஞானம் மாயமற்ற ஒரு ஞானமாக இருக்குது. மாயமற்ற ஞானம்னா உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று செய்யாத ஞானம். இது இந்த உலக பிரகாரமான ஞானம் அசுத்தமானது. உலக பிரகாரமான ஞானம் எப்படா குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு குழப்பத்தை தந்திரமாக உண்டு பண்ணுகிற ஞானம். அது குழப்பத்தை உண்டு பண்ணுற ஞானம். இந்த உலக பிரகாரமான ஞானம் சாந்த குணம் அல்ல. உலக பிரகாரமான ஞானம் பழி தீர்க்கிற ஞானம். எப்படி பழி வாங்கலான்னு அது ஞானமாக பழி வாங்குகிற அந்த உலக ஞானம். இன்னொன்று இணக்கம் உள்ளதாக இருந்து கிடையாது. இது இணக்கம் உள்ள ஞானம். உலக பிரகாரமான அன்பு இணங்கி போகாது. தன்னை வித்தியாசப்படுத்தி, தன்னை பெருமைப்படுத்தி, தன்னை மற்றவங்களை காட்டிலும் தன்னை உயர்த்தி கொள்கிற பெருமை உள்ளதான ஒன்று இருக்கும். அடுத்தது உலக பிரகாரமான ஞானம் இரக்கமும் நற்கனியும் இருக்காது. உலக பிரகாரமான ஞானத்தில் இரக்கத்துக்கு பதிலாக தீவிரவாதம், தன்னுடையதான செயலை செய்வதற்கு, தன்னுடையதான சுயநலமான காரியங்களை செய்வதற்கு அதற்கான கிரியைகளை அது என்ன செய்யுமா தெரியும். துர்க்கிரியைகள் அதில் காணப்படும். நற்கனி அல்ல, துர்க்கிரியை பார்க்கணும். அடுத்தது ஞானம் அழகாக பட்சபாதம் பண்ணும். உலக ஞானம் அழகாக பட்சபாதம் பண்ணும். மற்றும் தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு ஒன்றும் வேண்டப்படாதவர்களுக்கு ஒன்றுமாக பட்சபாதம் காண்பிப்பதில் ஞானம். அது உலக ஞானம். மாயமற்ற ஆணம், தன்னுடையதான உண்மையான காரணத்தை வெளியே காமித்து கொள்ளாமல் காரியங்களை நடப்பிக்கிற மாய்மாலமான ஒரு ஞானம். இது உலக ஞானம். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்குறோம். சரி, அப்போ மதியீனமான காரியங்கள் செய்கிறதுக்கான மதியீனமான காரியம் செய்கிறது யார்? அது பேதமை, அது மதியீனம். இது ஞானம் 7 நல்ல தூண்களை நிறுத்துகிறது. அது கொளுத்த ஜந்துக்கள் அடித்து நல்ல சாப்பாடு தருது. அது நல்ல ஜந்துக்கள் அப்பத்தை தருகிறது. அப்பம் ரட்சிப்பை குறிக்கிறது. திராட்சை ரசம் அபிஷேகத்தை குறிக்கிறது. போஜன பந்தி ஆண்டவரோடுக்குள்ள உறவை காட்டு, நல்ல உறவு. அப்போ அது பணிவிடைக்காரிகளை, அது பணிவிடைக்காரர்னு இல்லை பாருங்கள். அந்த அம்மாமாரெலாம் போய் அந்த 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 சகோதரியெல்லாம் போய் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. எங்கெல்லாம் கூப்பிடும்ல புத்திரனை, வாங்க வந்து சாப்பிட்டு போங்க, ரெடி ஆயிடுச்சு, வாங்க அப்பத்தை புசியுங்கள், திராட்சரசம் பண்ணுங்கள், கரையும் இல்லாமல் வந்து பானம் பண்ணுங்கள். அது கூப்பிடுறாங்க. வாங்க ஐயா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அம்மா ரெடி பண்ணி வச்சு ஞானத்தை வந்து சாப்பிடு. பேதமையை விட்டு விளையுங்க, அங்கே போகாதீங்க, இங்கே வாங்க, அப்போ தான் பிழைப்பீங்க, அந்த வழியில் நடக்காதீங்க அப்படின்னு சொல்லி. இது முதல் 6 வசனத்தில். 7ஆம் வசனத்துலேருந்து அடுத்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சை அடைகிறான். பரியாசக்காரனை, நீங்கள் ஒரு பரியாசக்காரன், அவன் நம்ம என்ன சொன்னாலும் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பான், நம்ம என்ன சொன்னாலும் விமர்சனம் பண்ணிகிட்டு இருப்பான், நம்ம என்ன சொன்னாலும் தன்னை நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்டவனை போய் நீங்கள் கண்டிக்காதீங்க. அது உங்களுக்கு லட்சியம், ஏன்டா இவன்கிட்ட பேசணுன்னு ஆகிடும். அது மாதிரி துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்தி கொடுக்குறான். துன்மார்க்கனை பார்த்தும் அவனை, எப்பா நீ இப்படி செய்யாதப்பா, நீ அப்படி செய்யாதப்பா, உன்னை நீ திருத்திக்கோப்பா, உன்னை நீ மாற்றிக்கோப்பா, நம்ம எதையாவது ஒன்றை போய் நம்ம கண்டித்து சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது வேஸ்ட்டு. நாமே கரைப்படுத்திக்கிற மாதிரி அர்த்தமாக, நம்ம சகதிக்குள்ளே போய் கையை வச்ச மாதிரி அர்த்தம். வேண்டாம். அப்போ பரியாசக்காரனையும் துன்மார்க்கனையும் கண்டா விலகிரு, அது நமக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஆமாம். அப்புறம் 9ஆவது வசனம், ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு. நல்ல ஞானம், அதாவது இன்னும் கற்றுக்கொள்ளணும், ஞானமாக நடக்கணும்னு இருக்கான் பாருங்கள், அவங்களுக்கு நீங்கள் போதகம் பண்ணுங்கள். அவன் ஞானத்தில் தேர்வான்.
அவன் நம்ம போதகம் பண்ணால் அவன் இன்னும் கொஞ்சம் கூட உற்சாகமாகி அவன் வளர்ச்சி அடைவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணுங்கள், அவன் விருத்தி அடைவான். இப்போ புரியுதா உங்களுக்கு? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனுக்கு உள்ளதும் பிடுங்கப்படும் சொன்னால், இல்லாதவன்னா மதிகட்டவன். அவனுக்கு இருக்கிற அவன் நல்லதே இருக்காது அவனுக்கு. ஆனால் ஞானம் உள்ளவன் இன்னும் ஞானம் அடைவான், நீதிமான் இன்னும் நீதியில் பழகி பெருகுவான். சரிட்டு 10ஆம் வசனம் சொல்லுது, ஞானத்துக்கு எங்கே ஞானத்தை நம்ம போய் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் அறிவு. ஞானத்தின் ஆரம்பமே எங்கு தான்? கர்த்தருக்கு பயப்படுது. பரிசுத்தருடைய வேத வார்த்தைகளை அறிகிற அறிவே அறிவு. அப்போ நம்ம யாரை மாதிரி நம்ம நடக்கணும்னா, உங்களுக்கு முன்மாதிரி யாருன்னா பரிசுத்தர். யார் பரிசுத்தர்? இயேசுவே பரிசுத்தர். தேவனே நீர் பரிசுத்தர் என்று நான் அறிவேன், அவர் பரிசுத்தர். அப்போ அவரை நீங்கள் காப்பி பண்ணுங்கள், அவரை நீங்கள் பின்பற்றுங்க, அவரை போல நீங்கள் நடவுங்கள். அப்போ அதுதான் ஞானம். இயேசுநாதர் எப்படி நடந்து அந்த வாழ்க்கை, இயேசுநாதருடைய வாழ்க்கை அப்படி நீங்கள் கவனித்து பாருங்கள். அவரை போல காப்பி பண்ணுங்கள், அவரை போல இமிட்டேட் பண்ணுங்கள், அவரை போல நடக்க முயற்சி பண்ணுங்கள். அவர் நடந்தது போல நீங்கள் நடவுங்கள், அவர் பேசின மாதிரி பேசுங்க, அவர் செயல்பட்ட மாதிரி செயல்படுங்க. சொல்லிட்டு 11 சொல்கிறாரு, என்னாலே ஞானம் சொல்லுது என்னாலே உங்கள் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷம் விருத்தியாகும். நீ என்னை வந்து நீ கற்றுக்கொண்டீன்னா, நீ ஞானியாக இருந்தீன்னா உனக்கு ரொம்ப நீ ஞானியாக இருப்ப, உனக்கு ரொம்ப ஆசீர்வாதம். நீ பரியாசக்காரனாக இருந்தால் அதனுடைய பலன் நீ அனுபவிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்லி முடிக்குது. ஞானமாக வர்றது, அதாவது வர்றதா இருந்தால் நீ ஞானமாக இருக்கணும்னா வா, வேண்டான்னு போனீங்கன்னா அதனுடைய பலனை அனுபவிப்பான்னு சொல்லி 12 வசனம் முடிஞ்சிச்சு. 13ஆம் வசனத்துலேருந்து மதியற்ற ஸ்திரீ, அவளும் என்ன செய்கிறான்னா, அவளும் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாள் தனக்கு ஏற்ற மாதிரி. அது மதியற்ற ஸ்திரீ. இது வந்து ஞானமுள்ள ஸ்திரீக்கு நம்ம கூப்பிடுறா. மதியற்ற ஸ்திரீ அவள் வாயாடி ஒன்றுமறியாத நிர்மூடமாக இருக்கிறாள். அவளுக்கு ஒரு விவரம் தெரியாது, ஆனால் பேசுகிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞானி மாதிரி பேசுவாள், ரொம்ப ரொம்ப விவரம் தெரிஞ்ச ஆள் மாதிரி பேசுவாள், நாளும் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. ஆனால் நிர்மூடன், அதாவது மூடனாக இருக்கிறத விட நிர்மூடங்கிறது எக்ஸ்ட்ரா. ஆமாம், எக்ஸ்ட்ராடினரியாக மூடத்தனம். ஆமாம் மூடம். அவள் வீட்டு வாசப்படலையும் பட்டணத்தின் மேடையும் வாசனம் போட்டு உட்காந்து வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான். எவன் பேதையும் இங்கே வரக்கடவன், கூப்பிடும்போதே பேதையெல்லாம் வாப்பா அப்படிங்கிறான். நான் உனக்கு ஞானத்தை தர்றேன் சொல்லிட்டு அவன் சொல்கிறா. அங்கே போனீங்கன்னா அப்பம் கொடுக்குறாங்க, திராட்சரசம் கொடுக்குறாங்க, அப்பம் கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது. ஆனால் நான் கொடுக்குறது எப்படின்னா திருட்டு தண்ணி. நான் கொடுக்குறது திருட்டு தண்ணி, நான் கொடுக்குறது அந்தரங்கத்தின் அப்பம். அந்தரங்கத்தில் இருக்கணும். அது தண்ணி. அப்போ பாருங்கள், எப்போவுமே அந்த திருட்டு தண்ணீர்னால் எல்லாருக்கும் முன்னால் குடிக்கக்கூடிய தண்ணீர் அல்ல, எல்லாருக்கும் முன்னால் சாப்பிடக்கூடிய அப்பம் அல்ல. இது ஒரு ரகசியம். இப்போ நான் சொல்கிறேன், என்னைக்காவது யாராவது உங்களுக்கு ஆமாம் ஸ்தோத்திரம் திருட்டு தண்ணி வாங்க, இங்கே யார்ட்டும் சொல்லாமல் வாங்க, நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா எல்லார்ட்டும் சொல்லிட்டு வராதிங்க, யார் வாங்க உங்களுக்கு மட்டும் நான் தர்றேன் திருட்டு தண்ணி, உங்களுக்கு மட்டும் நான் தர்றேன். ஆமாம், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்போ ரகசியம். அவள் ரகசியத்தை கூப்பிடுகிறாள். ஆனால் ஞானமோ ஆமேன் ஸ்தோத்திரம் அம்பலத்தில் எல்லாருக்கும் நான் பகிரங்கமாக கூப்பிடுகிறாள்ங்கிறத பார்க்க இன்பமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஆனாலும் மறித்தவங்க அவட்ட உண்டென்றும் அவருடைய விருந்தாளி எல்லாம் நரக பாதாளத்தில் கிடக்கிறாங்கன்னு தெரியாமல் இருக்கிறீங்க, போயிடாதீங்க. அது திருட்டு தண்ணி. ஆனால் இதுவோ திராட்சரசம், இயேசுவின் ரத்தம். அது அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம். அது ஒரு ரகசிய அப்பம். இங்கேயும் ரகசியம்தான். கிறிஸ்துவோடு இருக்கிற ரகசியம், கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியம். அப்போ நாம் எதை தெரிந்து கொள்ளணும்? ஞானத்தை தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த ஞானத்துக்கு. அதனால் யாரும் தயவுசெய்து நீங்கள் வாங்கன்னு உங்களை தனியாக கூப்பிட்டுட்டு யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டா திருட்டு தண்ணி, ஆமாம் சொல்லாமல் வாங்க, திருட்டு தண்ணி இது ரொம்ப தித்திக்கும், இந்த அந்தரங்கத்தை புசிக்கும் அப்போ இன்பமாக இருக்கும், போகாதீங்க. கர்த்தர் நமக்கு திராட்சரசத்தையும் அப்பத்தையும் வச்சுருக்கிறாரு. அதை அவருடைய சர்ரமாகிய அப்பத்திலையும் அவருடைய இரத்தமாகிய திராட்சரசத்திலையும் பானம் பண்ண வாங்க, வெளியரங்கமாக வாங்க. ஆமேன் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 9வது அதிகாரம். இதில் ஞானமும் கூப்பிடுகிறது, பாவமும் கூப்பிடுகிறது. அப்படி தான் சொல்லணும். ஞானம் கூப்பிடுது, புத்தியினனே மதியினனே வாங்க,
பேதமையை விட்டு விலகுங்க, புத்தியான வழியை தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க, ஆகையினால உங்களுடையதான வாழ்நாள் பெருகும் அப்படின்னு சொல்லி ஞானம் கூப்பிடுது. அதே சமயத்தில் பாவம் கூப்பிடுது. எப்படி கூப்பிடுது? வாங்க, திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கிறப்போ இன்பமாக இருக்கும்னு சொல்லி இன்றைக்கு நிறைய பேர் அந்த பாவம் கூப்பிடுறதுக்கு தான் செவி கொடுக்குறாங்க, ஞானம் கூப்பிடுறதுக்கு செவி கொடுக்குறாங்க. ஞானமாகி இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அழைக்கிறார். அவருக்கு நம்ம செவி கொடுத்தோமானா நமக்கு தீர்க்காயுசை தருவார், பாதுகாப்பை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். ஜெபம் பண்ணுவோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபையும் இரக்கம் இருந்தானே எங்கள் நல்ல பிதாவே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆமென். அப்பா அந்த பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை நீ தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். ஆமென். இப்படி தான் அந்த 7 விதமான அந்த ஞானத்தோடு செயல்பட ஆமெனப்பா ஞானம் கூப்பிடும் பொழுது செவி கொடுக்க கர்த்தாவே ஆமெனப்பா ஸ்தோத்திரம். அந்த சத்தத்தை கேட்கத்தக்கதாக அப்பா எங்களுடைய செவிகள் ஆமெனப்பா ஸ்தோத்திரம் அப்பா கவனமாய் கவனிக்க கிருபை தாரும் கர்த்தாவே. இந்த உலகம் ஏற்கனவே கர்த்தாவே ஜனங்களை வஞ்சித்து வஞ்சக வலையில் வைத்திருக்கிறதப்பா. பாவத்தின் கர்த்தாவே அப்பா கொடுமைக்குள்ளார சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே தேவனே. ஆமென் அப்பா. அதில் அப்பா நித்திய ஜீவன் உண்டு, ஞானத்தில் கர்த்தாவே நித்திய ஜீவன் உண்டப்பா. ஆமென் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். இந்த பாவத்தை அப்பா செய்கிறவர்களுக்கு ஆமென் அப்பா ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அவர்களுக்கு அப்பா மரித்தவர்கள் தான் அங்கே உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்குதுப்பா. ஆமென் அப்பா. அங்கே போகிறவங்க நரக பாதாளத்துக்கு போவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா அவருடைய தான முடிவு அழிவுங்கிறத நாங்கள் பார்க்குறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். உண்மை தெரிந்து கொள்ள, உம்முடைய வழிகளில் நடக்க, உம்முடைய சத்தம் கேட்க, உம்முடைய சித்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.